இப்படி கொட்டு வாங்காம வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காரு. டேய் அவ அன்ப கொட்டுறாடா. இங்க பார், எங்க லைஃப் ஸ்டைல் நீ குறை சொல்லாத. எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா எப்பவோ உனக்கு லவ் செட் ஆயிருக்கும். இவன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு தேவை கேரக்டர், அது இதுன்னு ரொம்ப போட ஆரம்பிச்சிருவான். இப்ப கூட அதான்டா சொல்வேன். லவ்வுக்கு தேவை ஃபேஸோ லுக்ஸோ இல்ல, கேரக்டர் தான். சாரி, இப்ப நான் அந்த பொண்ணை அடிச்சேன், எனக்கு உடனே லவ் வந்துடுச்சா? ஏய், லவ் இஸ் நாட் an accident. ஏய் கட்ட போட்டு சட்டை ஒண்ணுதான். இங்க வா. என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க? ஹலோ, அதான் சாரி சொன்னேன்ல. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி, இன்னொரு தடவை முட்டு. சீக்கிரமா முட்டுப்பா. உங்க சாமி எனக்காக வெயிட்டிங். வா, என்னடா மந்திர் சுட்டா மாதிரி நிக்கிற? வாடா. எப்பா கட்டம் போட்ட சட்டை, இங்க வாப்பா. மேக்ஸ் டீச்சருக்கு வயிற்று வலி வரணும். நேற்று கிளாஸ்க்கு வரக்கூடாது. ஐயோ சரி சரி, வயிற்று வலி வரணும். லைன்ல நில்லுங்க. ஏய் ஐயோ, பிரசாதம் தரும்போது மனசுல ஏதாவது வேண்டிக்கணுமே, மறந்துட்டேனே. என்ன வேண்டிக்கலாம்? என் காலேஜ்ல ஒரு மடையனுக்கு ஒரு ஜோக் சொன்னேன். அவன் அந்த ஜோக்குக்கு சிரிக்காம என்னையே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நட்டு கண்டவனுக்கு இன்னைக்கு ரத்தம் வராம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனோன்னு வேண்டிக்கிறேன். ஏய், இங்க இருந்த பிரசாத வழி யாரோ எடுத்தது? இத நீயே கொடுத்துடு. ஹேய் சுண்டல், குடு. ஏண்டா எல்லாரும் குடுக்க வச்சிருந்த பிரசாதம் நீ மட்டும் சாப்பிடுறியா? உனக்கு அறிவு இல்ல? இது தப்புன்னு தெரியாது. தெய்வ குத்தம்டா இது. நீ வாடா. எங்கடா அவ போயிட்டாளா? இப்ப என்ன பண்றது? தெரு தெருவா அலைஞ்சு தேடுதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. தெரு தெருவா அலைஞ்சு தேடுவானுங்களா? யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க தான். இந்த மைசூர் பேலஸ் தாண்டா வாழ் வீடு. முறுக்கி பசங்க எப்படா பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் கேப் கட்சா போதும் போதுவானுங்க. ஏய் விக்கி, என்ன நேத்து கிரிக்கெட் விளையாட வரல? வாட்டலி எக்ஸாம்க்கா. டேய் படி போலே. இங்கடா. கம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ஓகே? பை, ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஞாபகம் இல்லையா? நீயா? என்ன? அன்னைக்கு கோயில்ல சரியா பேசிக்க முடியல, அதுக்கு? அதான் இன்னைக்கு சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. ஏய், என்ன வேணா பேசலாம். இடியட். என்னாச்சு மச்சான்? ஏய் என்னடா சொல்லிட்டு போறாவா? விடுறா, சொல்றா. விட்டுங்கிறோம்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இடியட்னாடா. இடியட்டா? வழக்கம் நீ தான் பொண்ணுங்களை திட்டுவ, இப்போ இன்னொருத்தி திட்டிட்டு போறா. விட்றா டேய், நம்ம காலேஜ் பஸ்ல தான் போறா. அவளை காலேஜ்ல போய் உண்டுல நாக்கலாம். வாடான்றல. உனக்கு எத்தனை தடவை திரும்ப சொல்றது? மோப்ப நாய் மாதிரி என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த சருக்கு மாதிரி கிளாஸ் எடுக்க நிறுத்துறாரா? அவர் நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். ஏய், உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுலேருந்து கண்ணாடியில் மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுறேன்? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 2005 பேட்ச் தான்டா. சந்தோஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட். வாட் அ பிரில்லியன்ட் பாய். லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு. மொத்தத்தில் அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டாலே 10 அடி தள்ளி நிப்பாங்க. பண்ணிய பார்த்தா கூட தான் 10 அடி தள்ளி நிப்பாங்கடா. கூத்த பெருமாள். யாரா கூத்த பெருமாள்? என் பேரை சொல்லி கேவலமா மரியாதை இல்லாம கூப்பிட்டதே? நீ பண்ணின்னு சொன்னது கேவலம் இல்லையா? அவர் பேரை சொல்லி கூப்பிட்டது ரொம்ப கேவலமா? வாயமுறா. ஓ சந்தோஷ். அவன் ஓ சந்தோஷ் இல்ல, எஸ் சந்தோஷ். பரதேசி முதல்ல போய் தலைய வர. என்ன பையன்?
இல்ல சார் ஒரு பொண்ணு ப்ளூ டி-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்தா. ஏன் சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பான் இல்லப்பா? ரெஃபரன்ஸ் இல்ல சார், ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட கூப்பிட்டா டிக்கெட் வந்துட்டா. ஏய் ஸ்ரீதர், ஏய் அப்புறம் கூத்த பெருமாள். ஐ டெஸ்ட் டியூப். ஏய். ஏய் என்ன அங்க என்ன சொன்ன? இடியட்டா? ஏதோ கோயில்ல பார்த்தோமே பேசலாம்னு தோணுச்சு வந்தேன். அதுக்காக சைட் அடிக்கிறான், ரூட் விடுறான், நீயே என் கேரக்டர் முடிவு பண்ணிடுவியா? ஹலோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. சேம் காலேஜ், விசாரிச்சுக்கோ. பின்ன நீ மட்டும் கோயில்ல பார்த்தா உடனே காஃபி சாப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருவியா? எங்க அப்பா பாத்திருந்தா? உனக்கு அப்பா இருக்காரா? நான் அப்படி கேக்குறேன். இல்ல அது வந்து இட்ஸ் ஓகே. பாய்ஸ்க்கு எதுவுமே பிரச்சனை இல்ல, கேர்ள்ஸ்க்கு தான் எல்லாமே பிரச்சனை. இட்ஸ் ஓகே, ஐ அம் சாரி. அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. ஒரு பையனை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி அவன் கூட நான் காஃபி சாப்பிட்டு ஒத்துக்கிட்டேன்? எப்படி ஒத்துக்கிட்ட? இப்போ கேரக்டரை கரெக்டா முடிவு பண்ணலாம் தான். ஓ சரி, எங்க போலாம்? கிளாசிக். அது எங்க இருக்கு? பாரிஸ் கார்னர். பாரிஸ் கார்னரா? Yes. மேல வா, some of you. ஐயோ, மேல டிரைவர் இல்ல. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். அம்மா, உன் பேர் என்ன? நீ என்ன பண்ற? நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? ஹாசினி. நல்லா இருக்குல்ல? ஏய், உன் வயசு என்ன? உன்னை விட 2 வயசு ஜாஸ்தி. அப்படியே இப்படி ஒரு ஷர்ட் போட்டிருக்க? ஏன்? நல்லா இல்ல. அங்கிள் ஷர்ட். இதெல்லாம் வயசானவங்க டேஸ்ட். ஆமால? ஆமா இல்ல? காஃபிக்கு முன்னாடி 4 வார்த்தை பேசணும்னு சொன்னேன்ல, நீ பேசுறியா நான் பேசட்டுமா? நானே பேசுறேன். ஒரு ஜோக் சொல்றேன். அந்த எறும்பு ஏன் செத்து போலனா அது ஹெல்மெட் போட்டு இருந்துச்சு. ஜோக் முடிஞ்சிருச்சு. ஐயோ, ரன்னிங்ல இறங்கல. ஏய், வா வா. வா சந்தோஷ், கிளாஸுக்கு அந்த பக்கம். இறங்கு இறங்கு. சந்தோஷ். இங்கயா? நல்ல காஃபி சாப்பிடணும்ல. சுல்தான் பாய். ஆசினி கண்ணே, இதோ வந்துட்டேம்மா. இந்த கடைசி டேபிளுக்கு என்ன பாய் கடைனா டீ தான் நல்லா இருக்கும். ஆனா இங்க காஃபி சூப்பரா இருக்கும். ஆசினி கண்ணே, நான் சொன்னேனே இந்த பாகிஸ்தான் டெஸ்ட்ல டெண்டுல்கர் செஞ்சுரி அடிப்பான்னு சொன்னேன்ல, அடிச்சிட்டான் பாரு. பாய். சலாம் அலைக்கும். தம்பி யாரு? கெஸ்ட். ஆஹா. 2 காஃபி. தம்பி 2 காபி போடு. ஸ்பெஷல். கப்பனெல்லாம் கழுவி போடுப்பா. சரி நீயே சொல்லு. 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினா உங்க வீட்டுக்கோ எங்க வீட்டுக்கோ விருந்தாளிங்க வருவாங்க தெரியுமா? என்ன நீ முட்டுனா கொம்பு, பேசுனா விருந்தாளிங்க, இதெல்லாம் நம்புவியா? நல்லா இருக்குல்ல? எங்க கத்துக்கிற இதெல்லாம்? பக்கத்து வீட்டு குட்டி பசங்க கிட்ட. குட்டி பசங்க கிட்டயா? ஆமா. சுட சுட காஃபி. ஏய் அசார், நல்லா இருக்கியா? சூப்பர்க்கா. இப்போ என் கேரக்டர் முடிவு பண்ணிட்டியா? இடியட். ஹாய் ஹாசினி. அன்னைக்கு சூடா காஃபி சாப்பிட்டோம், இன்னைக்கு கூலா ஒரு ஐஸ்கிரீம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வெளியே கூட்டு போறடா. டீசன்சி டீசன்சி. ஓகே, ஒன் மோர் ட்ரை. யா ஹாஸ். நீ என்னங்க
நான் ஓ இது முக்கியமான வேலையா வந்தியா? ஆமா ஆமா. சரி சரி, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, வெளியில போலாம். ஓகே ம் ஓகே. என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டா? இப்படி இருக்காளே இவ. கூல் சந்தோஷ் கூல். போலாமா? இந்த வேலையா தான் வந்தியா? இல்லை அது சரி எங்கே போகலாம்? பானிபூரி பிளேஸ் நான் சொல்கிறேன். ஓகே. காஃபிக்கே 15 கிலோமீட்டர் கூட்டு போனோம். தாம்பரம் மகாவீர் சென்டர். பானிபூரிக்கு எதுக்கு அவ்வளோ தூரம்? பக்கத்து தெருவில் பாபு அண்ணா இருக்கார்ல, வா, 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 வா. பாபு அண்ணாவா? பானிபூரி ரெடியா? வாமா ஹாசினி, நல்லா இருக்கியா? ஹாய் பாபு அண்ணா. சார் யாரு? ஃப்ரெண்ட், 2 பிளேட். தம்பி இந்தாங்க. ஸ்பெஷல். 2 பிளேட் போடுப்பா. ஸ்பெஷல்? இல்லை பிளேட்ஸ் நல்லா கழுவாங்கல்ல அதான். இந்தாங்க. இந்தாம்மா. Thank you. பாபு அண்ணா ஃபோன் வாங்கிட்டியா? ஆமாம்மா, வாங்கி 2 நாள் ஆகுது. அப்ப ஏன் நம்பர் தரல? நீ கேட்கலையாம்மா? ஃப்ரெண்டுனா கேட்காமயே தரணும், அப்பதான் ரியல் ஃப்ரெண்ட். 24, 25, 26, 27. என்ன கவுண்ட் பண்ற? ஃபோன் நம்பர். செல்போன் இல்லையா? செல்போன் வாங்கி தரேன், கம்பெனிக்கு எம்டி ஆகுறியான்னு அப்பா கேட்டாரு. நான் தான் வேண்டாண்ணா. நான் ஃபோன் பண்ணதா இருந்தா ரிங்கா ரோசஸா ரிங்கா ரோசஸா? ரிங்கா ரோசஸா? தெரியாதா? 2 வாட்டி ஃபர்ஸ்ட் ரிங்ல கட் பண்ணுவேன், 3வது வாட்டி ஃபோன் பண்ணும்போது நீ பிக் பண்ணணும். யுனிவர்சல் யூத் கோட். வீட்ல ப்ராப்ளம் வராதுல? ஓ நீங்க அதை அப்படி சொல்வீங்களா? நாங்க வேற மாதிரி சொல்வோம். எப்படி? 1 2 3. 1 2 3யா? தெரியாதா? இது என்ன, நாங்க எவ்வளவு கோட் வேர்ட்ஸ் வச்சு பேசுவோம் தெரியுமா? எங்க பேட்சே ஒரு ரேஞ்ச். செமையா என்ஜாய் பண்ணுவோம். அப்படியா? ஆனா நீ தான் பேட்ச்ல ஒரு மாதிரினாங்க. யார் சொன்னா? உன்னை பத்தி காலேஜ்ல விசாரிச்சேன். பொண்ணுங்கனாலே உனக்கு அலர்ஜி, பொண்ணுங்க கிட்ட பேச கூட மாட்டேன்னாங்க. பேசணும்னா பிடிக்கணும்ல. என்கிட்ட நல்லா தானே பேசுற, என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு பிடிச்சத நீ செய்யற, அதான் பிடிச்சிருக்கு. ஆமால, கரெக்டா சொன்ன சந்தோஷ். எனக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹாசினியோட ஒரு கப் காபி சாப்பிடலாம் அவ்வளவுதான் வாங்க. யாருமே இப்படி சொன்னதில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே? எப்போ கூப்பிடுவ? எப்போ வா? நல்லா கேட்டப்போ. என்ன மாதிரி உனக்கு என்ன காலேஜா கிளாஸா? எப்பவும் வெட்டியா தானே இருக்கேன். கூப்பிட்டோன்னு வந்துரு. ஓகே? ஹாய் சந்தோஷ், வரமாட்டேன்னு சொன்னேன். சொன்னா ஆனா ஹே ஹலோ. ஏய், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? உன் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. கரெக்ட் ராஜேஷ்? ராஜேஷ் கான், சல்மான் கான். சல்மான் கானா? சத்யா பஜார் எங்க இருக்குன்னு கேட்டா, அதான் காட்டலான்னு. ஹே நான் சொல்றேன். அப்படியே நேரா போய் செகண்ட் லெஃப்ட். அச்சா தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, இது என் கடமை. ஓகே அப்படியே நேரா போயிட்டு வந்தா நிறைய கடைங்க இருக்கு. குதாஃபிஸ் குதாஃபிஸ். ஓகே ஃப்ரெண்ட், பை ஏஞ்சல். ஏஞ்சலா? இதோட 10 தடவை சொல்லிட்டா சந்தோஷ், இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு ஒயிட் பிடிக்காது. ஏன் சந்தோஷ், நல்லா தானே இருக்கு. ராஜேஷோட வரேன்னு சொன்னா? அவனை பத்தி பேசாத, அவர் சீப் ஃபெலோ. என்னாச்சு? ஷாப்பிங்க்கு போலாம் வரியா ராஜேஷ்னு கேட்டா, ஏதாவது ஃப்ளாப் மூவிக்கு போலாம், தியேட்டர்ல கூட்டமே இருக்காது, காலியா இருக்கும்னு சொல்றான். ராஸ்கல். சரி என்ன வாங்கலான்னு வந்த? கெலடோஸ்கோப். கெலடோஸ்கோப்பா? பக்கத்து வீட்டு விக்கி இருக்கான்ல, அவன் ஒரு கெலடோஸ்கோப் வச்சிருந்தான். உடனே பார்த்து தரேன்னு கேட்டா அவ்வளோ பந்தம் பண்ணிட்டான். அதான் எவ்வளவு செலவானாலும் வாங்கினோம்னு டிசைட் பண்ணிட்டேன். இவ்வளவுதானா மேட்ரு? நான் பாத்துக்கிறேன். இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மொத்தம் நம்ம ஏரியா தான். நான் வாங்கி தரேன். ஆனா கஷ்டம் சந்தோஷ், இவ்ளோ கூட்டத்துல ஏய், எப்படி? நான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, வா. சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். எக்ஸ்கியூஸ் மீ. உன்னால வாங்க முடியாதுன்னு சொன்னல. ஹாசினி வாங்கிட்டியா? எவ்வளவு சந்தோஷ். அங்க பை ஒன் டேக் ஒன்னு போர்டு போட்டுருந்துச்சு. நான் டேக் ஒன். ஓ சுட்டிட்டியா? என் லைஃப்ல எப்போ இவ்ளோ கவலைப்பட்டது இல்ல சந்தோஷ். ஒரு 19 வயசு பொண்ணு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணனும்னா எப்படி சந்தோஷ்? மேக்ஸ்ல உனக்கு என்ன ப்ராப்ளம்? நல்லா கேட்டப்போ
பாரு புக் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். சரி நீ போ. பரவாயில்ல சந்தோஷ், நான் இருக்கேன். நான் சொல்றேன்ல நீ போ. திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு தெரியுதா? தெரியுது, ஆனா யாரும் தெரியல. ஹாசினி, குணா, சேகர், சீனு. வாசன், சீனிவாசன். தேங்காய் சீனிவாசன். பாத்து சார், தேங்காய் சீனிவாசன் லவ்ஸ் மஞ்சுளா. காலேஜ் செவரு ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்களே. இன்னுமா சுண்ணாம்பு அடிக்கல? ஆமா, உங்களை எல்லாரும் எதுக்கு தேங்காய் சீனிவாசன் கூப்பிடுறாங்க? ஆக்சுவலா நான் வந்து ஆக்டர் தேங்காய் சீனிவாசனுடைய தீவிர ஃபேனு. அடிக்கடி அவரை மாதிரி ஆப்டு நானுங்க துப்டியா பதனுங்கோ அப்படின்னு பேசுவேனா, அதனால தேங்காய் ஜாயின் உங்க ஆயிடுச்சு. ஃபிளாஷ்பேக்லாம் யாரா கேட்டாங்களா? ஹாசினி நீ வா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் டிராப் பண்றேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இருக்க மாட்டேப்பா. ஓஹோ, அப்ப அவசரம் இருப்பியா? பாவம் சந்தோஷ், நேத்து எனக்காக நாள் ஃபுல்லா காத்துட்டு இருந்தான். அடா பாவி, காதுல பூ சுத்தலாம். இவன் 70mm பிலிமையே சுத்தி இருக்கான். ஃபில்மா? ஓ, அப்போ உனக்கு மேட்டரே தெரியாதா? அவன் நேத்து உனக்காகலாம் வெயிட் பண்ணல, பேங்க்ல லோன் வேணும் கேட்டு நேத்து ஃபுல்லா எங்க கூட தான் லோன் சுத்திட்டு இருந்தான். வேணா நீ அவன்கிட்ட கேட்டு பாரு. என்கிட்ட போய் சொன்னியா? 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 நான் சொல்றத கொஞ்சம். ஏய் கிட்ட பேசாத. ஹாசினி, ஹாசினி ப்ளீஸ் லிசன் டு மீ. சாரி ஹாசினி, சொல்லு. ஹாசினி ஒரு நிமிஷம். நான் சாரி சொல்லு. சாரி சொல்லு. 1000 தடவை சாரி சொல்லு. 1000 தடவை சாரி. நான் ஒரு ஃபூல் சந்தோஷ். பாவம், நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக லோன் வேணும்னு கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்க. அது புரியாம நீ வெட்டியா சுத்துற அப்படி இப்படின்னு தப்பா பேசிட்ட. சாரி சந்தோஷ், 10,000 டைம்ஸ் சாரி. ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஹலோ சீனியர் சார், ரூட் கிளியர் ஆயிடுச்சா? உங்க அம்மா பாட்டி சூப்பர். சண்டே முட்டுக்காடு போலாமா? ஏய் இல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொன்னேன். ஷூ, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அந்த பஸ்ல டிரைவர் இல்லைன்னு சொன்ன விஷயம், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கலிடாஸ்கோப், சொல்லிட்டேன். அந்த டாய்லெட் மேட்டர் மறந்துட்டேன். போ, போய் சொல்லு போ. எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கு நமக்குள்ள? ஒண்ணும் இல்ல. போ, போய் அதையும் சொல்லு போ. என்ன சரியா வளர்க்கல. ஆ? என்ன சரியா வளர்க்கல? அம்மாடி, சிரிச்சிட்டியா? பாய் சந்தோஷ், பாய் அங்கிள். அங்கிள் சா, இதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சொல்லிட்டாரா? பாய் சந்தோஷ், நாளைக்கு மேட்ச் டைம்ல மீட் பண்ணலாம். ஓகே? நாங்க அவகிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுத்தோம். அவன் உன்னை திட்டாதப்பவே லைட்டா கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா போக போக இப்பெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நைட் அங்க வச்சு ஒரு பட்டர் ஸ்காட்ச். வரமாட்டேன்னா சாப்பிட்றியா? இன்னொன்னு கொடு. சின்னதா கொடு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. சரிம்மா, இந்தாங்க சார். வேண்டாமா? பெருசு கொடு. 25 rupees சார். அங்க வாங்கிக்கோ. கணேஷ், நான் நாளைக்கு கொடுத்துடுறேன். ஓகே? கணேஷா? ஓகேம்மா. இவரும் உனக்கு ஃப்ரெண்டா? போகாதன்னு சொன்னல, எதுக்கு வந்த? வரமாட்டேன்னு சொன்னால, நீ எதுக்கு வந்த? அப்படியே அடிச்சனா தெரியுமா? சார், ஹாசினி பாவம் சார். கணேஷ், நீங்க போங்க ப்ளீஸ். ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல. போறவ அப்படியே போக வேண்டியதானே? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? அனாவசியம் எனக்கு டென்ஷன். உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஏதாவது ஆனா தெரியும் உனக்கு. என்ன ஆகும்? உனக்கு தெரியாதா? தெரியாது. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டியா நீ? என்ன? இனிமே நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போக மாட்டேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் சிரிச்சுக்கோயேன். பரவாயில்ல, நீ போ. வேண்டாம் சந்தோஷ், நடு ராத்திரியில யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிட போவாங்களா? தப்பு இல்ல, நீ போ. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கூட்டு போறேன். நிஜமாவா? 1 மணிக்கு கூடுவா? 2 மணிக்கு கூடுவா? 3? உங்க வீடு வந்துருச்சு, நீ போ. சொன்னதான். கோவிந்தான், நீ எப்படி தனியா போவ? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா?
உன்னை ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன், கேட்க போறியா? சரி கேளு. ஹாசினி, நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? சொல்லு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. சீரியஸா கேக்குறேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு சந்தோஷ்? அதத்தான் நானும் கேக்குறேன். அது அப்புறம் சொல்றேன். எப்போ? 5 வருஷம், மினிமம் 4.25 வருஷம். அவ்வளோ டைம் என்கிட்ட இல்ல, இப்பவே சொல்லு, இல்ல நானே சொல்லிடுவேன். ஏய், எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டியா? உனக்கு பர்சனல் எதுவுமே இல்லையா? நான் சொல்றது கேளு. கேட்க மாட்டேன். சொன்னா கேளு ஹாசினி. வேணாப்பா, இப்போ நீ சொல்லுவ, அப்புறம் நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு சொல்லி நீ திட்டுவ. கேளு ஹாசினி. கேட்க மாட்டேன். ஒரு தடவை கேளு. ஏன் காது கேட்காது? நீ கேட்கலனா வேற யார்கிட்டயே சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. நிஜமா சொல்லிடுவேன். சொல்லு. ஹலோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ. சொல்லிட்டேன். சரி வா, நானே கேட்கிறேன். ஏய், கூப்பிட்டேன்ல, கேட்கலையா? யார் அது பொண்ணு? ஓகே சொல்லிட்டாளா? அந்த பொண்ணோட எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. எனக்கு பிடிக்கல சந்தோஷ். நான் இந்த மாதிரி இருக்கிறது, எதையோ இழந்த மாதிரி மணிக்கணக்கா உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் என்னால முடியாது. நீ தானே சொன்ன எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன்னு. அந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைல்ல, அப்போ பண்ணிக்காத. உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாய். ஏய் 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 ஹாசினி நில்லு. ப்ளீஸ், எனக்கு புரியல. ஏய், எதுவும் சொல்லாம போற ஹாசினி. ஏய், என்ன சொல்ற? எனக்கு கிளியரா சொல்லிடுப்பா ஹாசினி.